ரோமர் 8 நான் வாசிக்கிறேன். கடைசியில் இருக்கு பாருங்க, 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். இருக்கிறீங்களா? ஏசப்பா நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? இதில் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்ல பாயிண்ட் உபத்திரவம். உபத்திரவம் அண்ணா ரஜினிகாந்த் பாஷா படத்தில் கெட்டி வச்சு அடிக்கும் போதும் அப்படின்ட்டு இருப்பார் பாருங்க. அதான் என்ன ஆனாலும் அப்படி இருக்கிறது. அது சும்மா சினிமா. உபத்திரவம், அடுத்து வியாகுலம். அடுத்து பாருங்க துன்பம், அடுத்து பசி, எப்பா, அடுத்து நிர்வாணம். ட்ரெஸ் இல்லை, நிர்வாணம். ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி கேவலப்படுத்திட்டாங்க பொது வெளியில் ஏசுயா பிரசங்கிக்கிற அப்படின்னு. அடுத்து நாசம், நாசம் பண்ணிடுறது, மோசம் பண்ணிடுறது. அடுத்து பட்டயத்தினால் வெட்டுறது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். கையது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நம்ம இதையெல்லாம் ஜெயிச்சு வந்துடும் அப்படின்ற பவுல். என்ன வார்த்தை பாருங்க, நம்ப முடியுதா? இவைகள் எல்லாவற்றிலேயும் பசி இருக்குது, நிர்வாணம் இருக்குது, நாசம் மோசம் இருக்குது, பட்டயம் இருக்குது, ஓத்தனம் இருக்குது, வியாகுலம் இருக்குது, துன்பம் இருக்குது. இதெல்லாவற்றிலையும் இப்படிலாம் சூழ்நிலை நமக்கு வந்தால் கூட அவர் நம்ம மேலே வச்ச அன்பு மட்டும் மாறாது அப்படின்றார். கையை தட்டி புரிஞ்சிட்டுனா பாக்கியசாலி. புரியுதுங்களா? நம்ம இதெல்லாம் சும்மா ரோமர் 8 எனக்கு தெரியாதா, ரோமர் 8 நான் எத்தனை வருஷம் இப்படியே போயிடுவோம் பாருங்க. அங்கே தான் தப்பு பண்ணுறோம். ஆமாம், ஆதியம் நான் எழுதி தரேன். இப்போ ஆதியம் 1 எடுத்து நம்ம தியானிப்போமா? எத்தனை வெளிப்பாடு கிடைக்குன்னு பார்ப்போமா? சரி, அடுத்து இதுக்கு அடுத்து பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலையும் 37 சேர்ந்து வாசிங்க. இவைகள் எல்லாவற்றிலையும் சொல்லுங்கள். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தால் கூட அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாது? என் மேலே தேவனுக்கு அன்பு இல்லைன்னு நினைக்கவே கூடாதான். ஆனால் நம்ம நான் பாவம் பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், அப்படி பண்ணிட்டேன், இப்படியே இருப்போம் பாருங்கள். என்ன நடந்தால் இப்படி வந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற அவராலே, இப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அவருடைய அன்பு மாறாது. அந்த தேவனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடுத்து வசனம் சொல்லுது பாரு. தேங்க்யூ டாடி. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், எப்படி? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். மரணமானால் ஜீவனை என்ன இருந்தாலும், உயர்வானால் தாழ்வானால் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். புரியுதுங்களா? எத்தனை நேரம் புரியுது? ஆமே. அதனால தான் சொல்கிறேன், இப்படி என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்றாப்ப. அதான் பாருங்க, என்ன நடந்தாலும் அதான் நம்ம காலையில் பாடணும். இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே, அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையாய் என்னை நடத்தி வந்தீர், அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையாய் என்னை நடத்தி வந்தீர், நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு வரணும் பாருங்க. ஆமென்.